வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் ரெமிஜியஸ். 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. இந்த முதல் 6 மாசத்துல பார்த்தோம்னா தமிழ் சினிமால 100க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி டாப் ஸ்டார்ஸோட படங்கள், அதாவது ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்களோட படங்கள் எதுவுமே இந்த முதல் 6 மாசத்துல ரிலீஸ் ஆகல. பொதுவாகவே பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் அப்படின்னு வரும்போது பொங்கலுக்கு எப்படியா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா லாங் ஹாலிடே இருக்கு, அதுல ரிலீஸ் பண்ணா படம் வந்து பெரிய அளவுல பிக்கப் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால. அதே போல ஏப்ரல்ல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வரக்கூடிய சம்மர் ஹாலிடேஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான நாட்களை டார்கெட் பண்ணி தான் படங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில இந்த முதல் 6 மாசத்துல எந்த பெரிய ஸ்டார்ஸோட படங்களுமே ரிலீஸ் ஆகல. இருந்தாலும் அதை தாண்டி தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், மணிகண்டன், கவின், ஜெயம் ரவி இந்த மாதிரியான நடிகர்களோட படங்கள் நிறையவே ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒரு சில படங்கள் நல்லா போச்சு, ஒரு சில படங்கள் சரியா போகல. ஆனா நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பெரிய பட்ஜெட் இல்லாத, பெரிய ஸ்டார்ஸ் யாரும் இல்லாத சின்ன பட்ஜெட் படங்கள், ஆனா கண்டென்ட் வைஸ் ரொம்பவே நல்ல படங்கள், அப்படி இருந்தும் சரியான வரவேற்பை பெறாத படங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற படம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இப்படி ஒரு படம் வந்ததே நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த படம் டைரக்டர் பிரசாத் ராமர் இயக்கத்துல, சிங்கர் அண்ட் கம்போசர் பிரதீப் குமார் தயாரிப்புல மார்ச் மாசம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் 20-25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒருத்தன், Facebook, Instagram சொல்லிட்டு பாக்குற எல்லா பொண்ணுங்களுக்கும் மெசேஜ் பண்ணி ட்ரை பண்ணக்கூடிய பிளேபாய் தனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பையன். அப்படி சோஷியல் மீடியால பழக்கமான ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக மதுரையில இருந்து கிளம்பி மாயவரத்துக்கு பைக்லயே தான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறான். அவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கன்னா ஈஸியா பேசி உசார் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவனோட பிசிக்கல் நீட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கழட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு பையன். அப்படியான ஒரு பையன் தான் வாழ்நாள்ல இது வரைக்கும் பார்க்காத மாதிரியான ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட சுவாரஸ்யமான அம்சமே ரொம்ப லைவ்லியா அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே யங்ஸ்டர்ஸோட லைஃப் இருக்குல்ல, அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க யோசிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவ்வளவு இயல்பாகவும் தத்ரூபமாகவும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஒரு அசலான வாழ்க்கையை வந்து நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த படம் ரொம்பவே என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. இந்த படம் பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படாமல் போனதுக்கு இந்த படத்தோட டைட்டிலும் ஒரு காரணம் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒர்க்கிங் டைட்டில் வந்து டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. வெற்றிமாறன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, டர்ன் ஆன் ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தோட ஒர்க்கிங் டைட்டில் அது இம்ப்ரெசிவான படமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி டைட்டிலையோ அல்ல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் போயிருந்திருக்கலாம். பட் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சதுனாலே அந்த படத்தின் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம போயிருச்சு. பட் எல்லாருமே பார்க்க வேண்டிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான் இது. இது வரைக்கும் ஓடிடில ரிலீஸ் ஆகல, ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. அடுத்ததா வெப்பம் குளிர்மலை. இந்த படமே தியேட்டர்ல வந்தப்ப பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் இல்ல. இந்த படம் காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய மாவிடுதி கோட்டை அப்படிங்கிற கிராமத்துல இருக்க மக்களோட வாழ்வியலையும், அங்க ஒரு புதுமண தம்பதிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா பேசியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமா குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. குழந்தை இல்லனா ஒரு பொண்ணு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, ஊர்ல என்ன மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது, அந்த கணவர் பொது இடங்களுக்கு போகும்போது என்ன மாதிரியான அவமானங்கள்லாம் சந்திக்கிறாரு, மோரோவர் குழந்தை இல்ல அப்படிங்கிறப்போ டாக்டர் போய் பார்க்கலாமா அப்படிங்கிறப்போ டாக்டர் போய் பார்த்து கன்சல்ட் பண்றதே ஒரு கௌரவ குறைச்சல நடக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணதா இருக்கட்டும், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சைக்காலஜிக்கலான பிரச்சனையை ரொம்ப இயல்பாகவும் யதார்த்தமாகவும் அட்ரஸ் பண்ண வகையிலுமே இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். அதே போல அந்த ஊர் சார்ந்த விஷயங்களையும் அங்க இருக்கிற எமோஷன்ஸையும் ரொம்ப இயல்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப காமெடியாகவும் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கல்யாணமான கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரொமான்ஸ் அன்யோன்யம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. ஆஹா அண்ட் பிரைம் வீடியோ இந்த 2 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே இந்த படம் இருக்குது, நிச்சயமா பாருங்க. அடுத்ததா குரங்கு படல், டைரக்டர் கமலக்கண்ணன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அவர்களோட எஸ்கேப் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 80களில் சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி தான் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கும். குழந்தைகளோட விளையாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ரொம்ப அழகான அற்புதமான ஒரு படம் இது. 90s கிட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு இந்த படத்தை பார்த்தாங்கன்னா பயங்கரமா ரிலேட் பண்ணிப்பாங்க. நம்ம அந்த டைம்ல என்னென்ன விளையாட்டுகள் விளையாடணுமோ எல்லாத்தையுமே இந்த படத்துக்குள்ள அழகா இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த விளையாட்டுகள், அதுக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்க விஷயங்கள், அதை சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது பயங்கர நாஸ்டாலஜிக்கா கனெக்ட் பண்ணிப்போம். அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இருந்துச்சா, நம்ம எதுவுமே விளையாடுறதுல போன மட்டுமே நோண்டிட்டு இருக்கமே, அந்த மாதிரி விஷயங்களுமே அவங்களை சிந்திக்க வைக்கும். இந்த படமும் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்கு. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணிருக்கு. அடுத்ததா ஹாட்ஸ்பாட், டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ட்ரைலர் வந்தப்பவே பயங்கர சென்சேஷன்ஸை கிரியேட் பண்ணிச்சு. நிறைய கான்ட்ரோவர்சியான விஷயங்கள்லாம் அந்த படத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கறனால நிறைய விமர்சனங்களும் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த படத்தோட பிரஸ் மீட் அப்போ அந்த ட்ரைலர்ல இருந்த விஷயங்களை கடுமையா விமர்சிச்சு இயக்குனர் கிட்ட நிறைய கேள்விகள் எழுப்பின அதே பிரஸ் பீப்புள் தான் பிரஸ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ட்ரைலர்ல நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன அட்டென்ஷன் கிராபிங்காக தான். அதை தாண்டி இந்த படத்துல நிறைய சென்சிபிளான விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. நம்மளோட குடும்ப அமைப்பு முறை, மேரேஜ் சிஸ்டம், குழந்தை வளர்ப்பு, ஆண் பெண் சமத்துவம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து வேற வேற லேயர்ல இந்த படத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பிரீச்சியா இருந்ததை தவிர்த்துட்டு இந்த படத்துல பெரிய குறை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. இவ்வளவு விஷயங்களை பேசியிருந்தாலும் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமா இருந்துச்சு. இப்போ தியேட்டர்ல படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. பட் ஏனோ இந்த படம் தியேட்டர்ல பெரிய அளவுல போகல. பட் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணிருக்கு. அடுத்ததா ஹிட் லிஸ்ட். இயக்குனர் விக்ரமன் அவர்களோட மகன் விஜய் கனிஷ்கா இந்த படத்துல
படத்துல லீடா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தின் மூலமா தான் அறிமுகம் ஆகிறாரு. லெஜெண்டரி டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அவரோட அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, ஒரு அமைதியான சாந்தமான பையன், வள்ளலார் பக்தன், அசைவம் சாப்பிட மாட்டான், வெஜிடேரியன், அம்மா தங்கச்சின்ட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு சைக்கோ கில்லர் அவனோட அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தி வச்சுக்கிட்டு, நான் சொல்ற விஷயத்தை நீ பண்ணினா தான் நான் அவங்களை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அந்த சைக்கோ கில்லர் யாரு, அவன் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண சொல்றான், இந்த விஷயங்கள் பண்றதுக்காக எதுக்காக ஹீரோ சூஸ் பண்ணா அப்படிங்கிற விஷயங்கள் நோக்கி தான் இந்த படம் நகருது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இருந்துச்சு. இந்த வருஷம் ஒரு சில த்ரில்லர் படங்கள் ரிலீஸ் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இது வரைக்கும் வந்திருக்க த்ரில்லர் படங்கள்ல இந்த படம் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எங்கேஜிங்கான ஒரு படமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போனதே தெரியல, ரொம்ப ஃபாஸ்டா போச்சு. த்ரில்லர் படங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம எந்த சீனுமே ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாத மாதிரியும் இருக்கணும். இந்த 2 விஷயங்களுமே இந்த படத்துல பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே போல இந்த கில்லர் யாரு, அவன் எதுக்காக இந்த விஷயங்கள் பண்ண வைக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருந்தாகணும்ல. அந்த விஷயம் எந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்கோ அதை பொறுத்து தான் செகண்ட் ஹாஃப் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த விஷயமே இந்த படத்துல வந்து ரொம்ப எமோஷனலா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இருந்தும் இந்த படம் தியேட்டர்ல பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. நிச்சயமா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பார்த்துட்டு பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஓடிடில ரிலீஸ் ஆகல. அடுத்ததா ரயில். இந்த படத்தை வந்து எழுத்தாளரும் இயக்குனருமான பாஸ்கர் சக்தி இயக்கி இருந்தாரு. டிஸ்கவரி சினிமா சார்பா வேடியப்பன் அவர்கள் தயாரிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வடக்கன் அப்படிங்கிற பேர்ல இந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அந்த பேர்ல தான் டீசருமே வந்துச்சு. அந்த டைம்ல ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆச்சு. எதுக்கு வடக்கன் பேர் வைக்கிறாங்க, அந்த விஷயங்கள் வந்து இந்த வடக்குல இருந்து வந்தவங்களுக்கு எதிரான விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்கா, ஹேட்ரட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுந்துச்சு. அதே போல சென்சார் போர்ட்லயுமே இந்த வடக்கன்கிற டைட்டில் வந்து அலோவ் பண்ணல, அந்த வார்த்தையுமே மியூட் பண்ண சொல்லி படத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரயில் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ண சொல்லி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப சென்சிபிளான அழகான ஒரு படம். தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் அங்க இருக்கிற ஒரு லோக்கல் கை குடிச்சிட்டு ஊர் சுத்திக்கிட்டு ஒழுங்கா வேலைக்கு போகாம வீணாயிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்து வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நார்த் இந்தியன், அவன் அங்க வெளியூர்ல இருந்து வந்து இங்க ஒரு வேலைக்கு போயிட்டு ஒழுங்கா சம்பாரிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்பிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டதுனால தான் நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பொறாமையும் வைத்தறிச்சலும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வைக்குது, அதை தொடர்ந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒவ்வொரு நாட்டுக்கு நடுவிலையும், ஒவ்வொரு மாநிலத்துக்கு நடுவிலையும், ஒவ்வொரு ஊருக்கு நடுவிலையும் வந்து விருப்புணர்வு கிரியேட் ஆகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே தேவையான ஒரு படம், அன்பை போதிக்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருந்துச்சு. ஒரு அழகான ஃபீல் குட் படமா இந்த படம் இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததா ஒரு நொடி. இயக்குனர் மணிவர்மன் அவர்களோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம். ஒரு த்ரில்லர் படம் தான், பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்தாங்க. ஒரு பெரிய அமௌண்டோட வீட்டை விட்டு வெளியில போன ஒரு நபர் மிஸ்ஸிங். அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நோக்கி ஆரம்பிக்கக்கூடிய அந்த போலீஸ் விசாரணை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகருது. அதுல ஏற்படக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட திரைக்கதை. ஆரம்பத்துல நமக்கு காட்டக்கூடிய அந்த கேரக்டர் எஸ்டாப்லிஷ்மெண்ட்ஸ் நமக்கு வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லங்கிறத தாண்டி ஸ்கிரீன் பிளேவாகவும் மேக்கிங்காகவும் இந்த படம் ரொம்பவே அட்டகாசமா வந்திருந்துச்சு. ரொம்ப குறிப்பா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நம்ம யாருமே கெஸ் பண்ண முடியாத மாதிரியும் இருந்துச்சு, அதே நேரத்தில் கன்வின்சிங்காகவும் இருந்துச்சு. அடுத்ததா சந்தானம் நடிப்பில் வெளிவந்த இங்க நான் தான் கிங். இந்த வருஷம் சந்தானம்க்கு 2-3 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் இது. ஆச்சரியமா இருக்கலாம், இந்த படத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கவே இல்லை. பட் ரொம்ப ரொம்ப காமெடியான ஜாலியான ஒரு படமா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, கடுமையான கடன் தொல்லையில் இருக்கிற 2 பேர் அந்த கடனை அடைக்கிறதுக்காக பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணமும் அந்த கல்யாணத்தினால ஒன்று சேர்ற 2 குடும்பமும் அதை விட பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி லைன். முதல் 15-20 நிமிஷம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருந்துச்சு. அங்கங்க காமெடியா இருந்துச்சு, நிறைய இடங்கள் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் படம் வந்து ரொம்ப அட்டகாசமா போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே காமெடியாவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. காமெடிங்கிறது வந்து வெறுமனே டயலாக்ஸா இல்லாம ஒரு சீக்வன்ஸா நல்லா எழுதப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு காமெடி சீக்வன்ஸா அந்த படத்துக்குள்ள நிறையவே இருந்துச்சு. பட் இந்த படத்தின் மேல மக்களுக்கு பெரிய ஆர்வம் வராததுக்கு இந்த படத்தோட டைட்டில் தான் முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கோம், ஒரு நல்ல படம் எடுக்கிறோம், நல்ல ஜாலியா என்டர்டெய்னிங்கா இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல டைட்டில் வச்சு தான் அந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாகணும். இங்க நான் தான் கிங் அப்படிங்கிற டைட்டில் இந்த படத்துக்கு எந்த வகையிலுமே செட்டே ஆகல. வேற ஏதாவது நல்ல டைட்டில் வச்சு ஒரு நல்ல ட்ரைலர் கட் பண்ணி நல்ல ஸ்னீக் பீக்ஸ் எல்லாம் விட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் ஈஸியா சேர்த்திருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு படத்தோட டைட்டில் ஆரம்பிச்சு அதோட டீசர், ட்ரைலர், ஸ்னீக் பீக், அதுக்கப்புறம் படத்துக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே கன்சிடர் பண்ணி எல்லாமே பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் மக்கள் வந்து தியேட்டருக்கு வராங்க. எல்லா வகையிலுமே ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி, இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இந்த விஷயங்கள் இருந்தே ஆகணும். இதே பிரச்சனை தான் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை படத்துக்குமே நடந்துச்சு. இனிமேல் கொண்டாவது இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பேசின படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அல்லது இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோன்ற படங்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.